ஹலோ மக்களே, வெல்கம் பேக். டெக்கடை சீரீஸ் எபிசோட் 16ல் உங்கள் எல்லாரையும் மீட் பண்ணுறதுல ரொம்ப சந்தோஷம். ஸோ இன்றைக்குமே நிறைய நியூஸ் இருக்குங்க. ஸோ முடிஞ்ச அளவுக்கு நம்ம சேனலுக்கு புதுசாக யாராவது இருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் உங்கள் குமரன், இதோட பக்ஸ்பிரி தகவல்கள். ஸோ நம்ம பார்க்க போகிற ஃபஸ்ட்டு நியூஸ் என்ன அப்படின்னா, ஜியோ டேக் 2 லான்ச் பண்ணிட்டாங்க. அதாவது ஆப்பிள் டேக் மாதிரி பார்த்தீங்கன்னா இவங்களும் லான்ச் பண்ணியிருக்காங்க. கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா 1249 ரூபாய்க்கு லான்ச் பண்ணியிருக்காங்களாம். ஸோ ஆப்பிள் டிவைஸோடையும் ஒர்க் ஆகும், கூகுளோட ஃபைன் மை டிவைஸோடையும் ஒர்க் ஆகும். அதே மாதிரி 120 dB பில்டின் பஸர் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதே மாதிரி சிம் கார்டோ ரீசார்ஜோ தேவையில்லையா. ப்ளூடூத் வந்து பார்த்தீங்கன்னா லோ எனர்ஜியில் ஒர்க் ஆகுமா. ஸோ ஜென்ரலாக ஒர்க் ஆகிறது தான் 1 இயர் வந்து பார்த்தீங்கன்னா பேட்டரி லைஃப் கிடைக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. தேவைப்படுறவங்க வாங்கிக்கோங்க. ரெண்டாவது நியூஸ் என்ன அப்படின்னா, ரியல்மி சர்வீஸ் டே. இவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஃபைனலாக ஒரு சர்வீஸ் டே கொண்டு வர போகிறாங்க அவங்க சர்வீஸ் சென்டரில். எப்போ அப்படின்னா கம்மிங் ஃப்ரைடே August 14th. ஸோ இதில் நமக்கு என்ன பெனிஃபிட் அப்படின்னா, அப் டு 50% ஸ்பேர் காஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கிடைக்குமா. நோ லேபர் சார்ஜாக, ஃப்ரீ டயக்னோசிஸ் பண்ணுறாங்களாம். ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீ க்ளீனிங், அதாவது மொபைலை வந்து சுத்தபத்தமாக தொடச்சி கொடுக்குறது, இதெல்லாம் பண்ணுறாங்களாம். அதே மாதிரி ஃப்ரீ சாஃப்ட்வேர் அப்கிரேட் இதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா பண்ணுறாங்களாம். உங்களுக்கு ஜென்ரலாகவே கவரு, இந்த மேலே ஓட்டுற ஃபிலிம் ப்ராடக்ட் இதெல்லாம் ஃப்ரீயாக கொடுப்பாங்க சம் சர்வீஸ் டேயில். ஸோ நீங்கள் போய் ட்ரை பண்ணுறதுனா ட்ரை பண்ணிக்கிங்க. உங்கள் ஃபோன்ஸ் என்ன டேமேஜ் ஆயிருக்கு அப்படின்னா இது ஒரு நல்ல சான்ஸ் மாற்றுறதுக்கு. மூணாவது நியூஸ் என்ன அப்படின்னா, மோட்டோவோட G-Max ஃபைனலாக லான்ச் பண்ண போகிறாங்க. August 15th வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா கன்ஃபார்ம்டு ஸ்பெக் வந்து 50 MB லிட்டியா 600 சென்சார் தான் இருக்க போகுது. 6S Gen 4 தான் இருக்க போகுது. 2 வருஷம் அப்டேட்டும் 3 வருஷம் செக்யூரிட்டி பேட்சும் கொடுக்க போகிறாங்களாம். மோட்டோ பொதுவாக அப்டேட்டே கொடுக்க மாட்டான்னு வச்சுக்கிங்களேன். இதுதான் இப்போதைக்கு கன்ஃபார்ம் ஆன ஸ்பெக்கு. ஃபோன் லான்ச் ஆகிற மாதிரி இருந்தால் டீட்டெயிலாக இன்னும் நிறைய டீட்டெயில்ஸ் பார்க்கலாம். ஸோ பார்க்கலாம் இருங்க. சரிப்பா. நாலாவது நியூஸ் என்ன அப்படின்னா, iQOO 11 நம்ம இந்தியாவில் டீசர் போட ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இந்தியன் வேரியண்ட் வந்து என்னவா இருக்கும் அப்படின்னு யோசிக்கும் போது கண்டிப்பாக டிமென்சிட்டியோட 7500 டர்போ தான் கொடுக்க போகிறாங்களாம். 7000 8000 mAh பேட்டரி, 90 வாட் சார்ஜர் இருக்க போது, IP6869 இருக்க போது, 1.5K 140 Hz OLED பேனல் தான் இருக்க போது. ஸோ 50 MB மெயின் கேமரா இருக்க போது. எக்ஸ்பெக்ட் பண்ணுற ப்ரைஸிங் 35 to 40K எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம். பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு. இது ஈக்குவல் டு 7 Gen 4 அந்த ரேஞ்சில் வந்து பார்த்தீங்கன்னா இருக்குன்றது தான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறது. சரி, அஞ்சாவது நியூஸ் என்ன அப்படின்னு பார்க்கும்போது, மேஜிக் OS 11. இந்த Android 17 பொதுவாகவே வந்து ஒரு நல்ல இம்ப்ரூவ்மெண்ட்டை கொடுக்குதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா எல்லா சாஃப்ட்வேர்லேயும் பார்த்தீங்கன்னா இப்போ Android 17 பேஸ்டு கலர் OS-ஆக இருக்கட்டும், ஆக்சிஜன் OS-ஆக இருக்கட்டும், இல்லை ஒன் UI இருக்கட்டும், மேஜிக் OS-ஆக இருக்கட்டும், இல்லை XOS இருக்கட்டும், எல்லாமே அவங்களோட ஓஎஸை நெக்ஸ்ட் லெவலுக்கு கொண்டு போகிறதா பார்த்துட்ருக்காங்க. Android 17ல் நேட்டிவாக Android 17 வேறு மாதிரி வரப்போகுதுன்னு வச்சுக்கோங்களேன் பிக்சல் எக்ஸ்பீரியன்ஸில். ஸோ அந்த மாதிரி யோசிக்கும் போது மேஜிக் OS 11 வந்து பார்த்தீங்கன்னா Android 17 பேஸில் கண்டிப்பாக இருக்க போது. ஸோ இதில் என்ன கிடைக்க போகுது அப்படின்னா, பிராண்ட் நியூ லிக்விட் கிளாஸ் டிசைன் இருக்க போதான். அதே மாதிரி டிரான்ஸ்பரண்ட் இன்டர்ஃபேஸஸ் அக்ராஸ் த சிஸ்டம், ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்மூத்தர் ஃபிசிக்கல் ட்ரிவன் அனிமேஷன்ஸ். ஸோ எல்லாமே இருக்க போதுன்றாங்க, வேறு எதுவும் இல்லை. இப்போ நம்ம வந்து எல்லா ஓஎஸுமே ஒரே மாதிரி இருக்க போது பார்க்கறதுக்கு. அது மட்டும் எந்த மாற்றமும் இல்லை. ஆப்பிள் ப்ளஸ் வந்து சாம்சங், அதுக்கப்புறம் வந்து கலர் OS, ஆர்ஜின் OS, எல்லா ஓஎஸுமே இப்போ ஒரே மாதிரி தான் இருக்க போகுது. அதே மாதிரி இவங்களும் கொண்டு வராங்க. அந்த கிளாஸ் யூஐயை மாற்ற மாட்டாங்க பொழுது. எல்லா பிராண்ட்லேயுமே அதை வந்து இனிமேல் இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறதா சொல்லிட்டு இருக்காங்க. பார்ப்போம். என்ன சொல்கிறது எனக்கு ஒன்றும் புரியல. ஆறாவது, இப்போ ஐஃபோன் அல்ட்ரா லான்ச் ஆக போகுது. ஆல்ரெடி ஃபோல்ட் 8 வந்து நம்மக்கிட்ட இருக்குது அப்படின்னா இது ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணி பார்த்து எது வாங்கினா பெட்டராக இருக்கும் அப்படின்னு யோசிக்கிறாங்க இருக்கீங்க. நான் வந்து ஐஃபோன் அல்ட்ரா வாங்க போகிறேன் அப்படின்னா இந்த ஸ்பெக் உங்களுக்காக தான். ஸோ ரெண்டுத்துலேயுமே பார்த்தீங்கன்னா 5.5 inches அவுட்டர் டிஸ்பிளே இருக்க போகுது. 7.6 inches வந்து ஃபோல்டுலேயும் ஃபோல்ட் 8லேயும் 7.8 வந்து ஆப்பிள் அல்ட்ராலையும் இருக்க போகுது. A20 Pro 8 Gen 5 ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா 12 GB RAM, 12 GB RAM or 16 GB RAM, 4.5mm 4.5mm டச் ஐடி. இதில் வந்து ஆஸ் யூஷுவல் வந்து பார்த்தீங்கன்னா ஃபிங்கர் பிரிண்ட் இருக்க போகுது. அதே மாதிரி 48 MB மெயின், 48 MB அல்ட்ரா வைடு, 18 MB செல்ஃபி கேமரா இருக்க போகிறது நம்மளோட ஆப்பிள் அல்ட்ராவில். இதில் வந்து 50 MB மெயின், 50 MB அல்ட்ரா வைட், 10 MB செல்ஃபி. பேட்டரியும் பார்த்தீங்கன்னா பெருசாக வித்தியாசம் இல்லை. இது ரெண்டுத்துலேயுமே பெரிய வித்தியாசம் இல்லை. உங்களுக்கு iOS வேணும் அப்படின்னா எக்ஸ்ட்ரா $200 செலவு பண்ணுற மாதிரி இருக்கும். அதாவது 20,000 30,000 இந்தியாவில் லான்ச் ஆகும்போது செலவு பண்ணுற மாதிரி இருக்குன்றது தான் இந்த இடத்துல ஸ்பெக்கை வந்து கம்பேர் பண்ணி பார்க்கும்போது நமக்கு தெரியறது. ஸோ ஆல்ரெடி இதுவே 180 ஆப்பிளில் லான்ச் ஆச்சுன்னா ஒரு 220 போகாது, கண்டிப்பாக போகும். 220 போச்சுன்னா யார் வாங்குவான்னு எனக்கு தெரில, பட் பார்த்துக்கோங்க. இதுதான் இன்றைக்கி நிலவரம். சரிப்பா. ஏழாவது நியூஸ், இது ஒரு சந்தோஷமான நியூஸ். ஃப்ளிப்கார்ட்டில் நெட்ஃப்ளிக்ஸ் ஃப்ரீயாக தராங்க. எப்படி தராங்க அப்படின்னு யோசிக்கும்போது,
ஃபஸ்ட்டு வந்து 4 ஆர்டர் ப்ளேஸ் பண்ணோம் ரூ. 299 எவ்ரி 30 டேஸ்க்குள்ளே. அதாவது நீங்கள் ஒரு ரூ. 1000 மேலே வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளிப்கார்ட்டோட மினிட்லேயோ இல்லை வந்து கிராசரியோ ஏதோ ஒன்று நீங்கள் வந்து வாங்கணும். இது ஒன்று. இது வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் 15 சக்ஸஸ்ஃபுல் ட்ரான்சாக்ஷன் 365 நாளில் நீங்கள் பண்ணியிருக்கணும். இந்த மாதிரி பண்ணீங்க அப்படின்னா நெட்ஃப்ளிக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பேசிக் பிளான் வந்து உங்களுக்கு ஃப்ரீயாக கிடைக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. நீங்கள் ஒரு மாதத்துக்கு கணக்கு போட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் நிறைய ஃப்ளிப்கார்ட்டில் ஆர்டர் பண்ணுவீங்க அப்படின்னா இது ஒரு நல்ல ஆஃபர். நான் ஆர்டர் பண்ண மாட்டேன் ஆனால் எனக்கு நெட்ஃப்ளிக்ஸ் வேணும் அப்படின்னா தனியாக நெட்ஃப்ளிக்ஸ் போய் ரீசார்ஜ் பண்ணிக்கோங்க. ஆர்டர் பண்ணுறவங்களுக்கு இது ஒரு நல்ல வேல்யூ ஃபாரியாக இருக்க போகுது. ஸோ ஃப்ரீ நெட்ஃப்ளிக்ஸ் இப்படி தான் கிடைக்க போகுது ஃப்ளிப்கார்ட்டோட ப்ளஸ் மெம்பர்ஸ்க்கு. அவ்வளோதான் இந்த வீடியோ. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வீடியோ பாருங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.